வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் மறுபடியும் மூவேந்தர்களுடனான பாரியோட போரை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல உதயஞ்சேரல், சோழவேளன், குலசேகர பாண்டியன் மூவரும் போருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மூஞ்சல் நகருக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி என்பது போர்க்கருவிகளின் தொகுப்பாக விளங்கும் படைக்கல பேரரங்கு 3 இடங்களில் உருவாக்கப்பட்டது. பாண்டியனின் பேரரங்கு மூஞ்சலின் அருகில் இருந்தது. சேரனின் பேரரங்கு தென்புறமும் சோழனின் பேரரங்கு வடபுறமும் அமைக்கப்பட்டன. மூவேந்தர்களுக்கான போர்க்கருவிகள் முழுமையும் இங்குதான் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு விதமான ஆயுதம் வைக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்களை ஒழுங்குமுறைப்படி அடுக்கி வைப்பதும் தேவைக்கேற்ப நாள்தோறும் அவற்றை எடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புவதும் தனித்ததொரு கலை. இந்த கலையை செய்பவரை ஆயுதவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வகையான வில்களும் 13 வகையான அம்புகளும் போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு விதமான அம்புக்கட்டும் தனித்தனியே அடுக்கி வைக்கப்பட வேண்டும். களம் புகும் வீரன் கையில் ஏந்தியிருக்கும் வில்லுக்கு தகுந்த அம்புகள் அவனது அம்பார துணிக்கு வந்து சேர வேண்டும். ஆயுதங்களை படைக்கல பேரரங்கிலிருந்து வீரர்களின் போர் பாசறைக்கு நள்ளிரவுக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னை ஏந்திக்கொள் என்ற ஆயுதங்களின் அழைப்பை வீரர்கள் உணர வேண்டும். ஆயுதங்களை பாசறைக்கு பிரித்து தரும் பொறுப்பை வகிக்கும் ஆயுதவாரி மிக முக்கியமானவராக கருதப்படுவார். போர்க்களத்தில் தளபதிக்கு சமமான அதிகாரம் கொண்டவராக போர்க்கள கொட்டிலில் ஆயுதவாரி விளங்குவார். 3 பேரரசுகளும் அனுபவமேறியவர்களைத்தான் ஆயுதவாரிகளாக அமர்த்தியிருந்தன. பல நேரங்களில் படைகளின் தளபதியையே சமாளிக்க வேண்டிய பொறுப்பு ஆயுதவாரிக்கு உண்டு. குறிப்பிட்ட வகை ஆயுதம்தான் வேண்டும் என்று தளபதி கேட்பார். ஆனால் அந்த வகையான ஆயுதத்தின் இருப்பு மிக குறைவாக இருக்கும். எனவே மற்ற வகை ஆயுதத்தை கொடுத்து நிலைமையை சமாளிக்க வேண்டும். அதனால் ஆயுதவாரி பொறுப்புக்கு நியமிக்கப்படுபவர் வயதானவராக இருப்பது அவசியம். அதுவும் தளபதி மதிக்கும் மனிதராக இருக்குமாறு பார்த்து கொள்வர். ஏனென்றால் போர்க்களத்தினூடே அவர்களின் தேவைகளையும் இருப்புகளையும் பற்றி பேசிக்கொள்ள சில கணங்களே வாய்க்கும். அதற்குள் அனைத்தையும் புரிந்து கொள்பவராகவும் பரிமாறிக்கொள்பவராகவும் இருக்க வேண்டும். போர்க்கள கொட்டில்களில் ஆயுதங்கள் பெரும் மரச்சாரங்களில் ஏற்றி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த போது இரளிமேட்டின் முதல் 3 குகைகள் முழுக்க ஆயுதங்கள் நிரப்பப்பட்டுவிட்டன. பரம்பின் ஆயுத பொறுப்பாளனாக சிறு பாழியைச் சேர்ந்த முதுவேலன் நியமிக்கப்பட்டார். குகைகளுக்குள் விளக்குகள் எந்நேரமும் எரிந்து கொண்டிருந்தன. ஆயுதங்களை எடுத்து தர ஏதுவாக மரச்சாரங்களை அடிக்கும் பணி 2 நாளில் முடிவுற்றது. அதன் பிறகு ஆயுதங்கள் அடுக்கப்பட்டன. போர்க்களம் செல்ல முடியாத வயதானவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மூங்கிலும் குமிழங்கொம்பும் மட்டுமே வில் செய்ய பயன்படுத்தப்பட்டன. உலோகத்தால் வில் செய்யும் பழக்கம் பரம்பில் இல்லை. ஆனால் வேந்தர்களின் தரப்பில் முன்கள வீரர்களும் தளபதிகளும் உலோக வில்லையே பயன்படுத்துவர். ஆனால் பரம்பு வீரர்கள் அத்தனை பேரும் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைக்கப்பட்ட நான் பூட்டிய வில்லையே பயன்படுத்தினர். இரும்பு கிட்டம், சிரட்டைக்கறி, புளியம் விதை 3ஐயும் கருவேலஞ்சாறு விட்டு இடித்து அதனுடன் கூழாங்கல் மாவை சேர்த்து ஆயுதங்களுக்கான வடி உருவாக்கப்பட்டது. 4ஆம் 5ஆம் குகைகள் ஆயுத உருவாக்கங்களுக்கான உலைகளால் நிரம்பியிருந்தன. உலைகளின் தன்மைக்கு ஏற்ப அவை குகைகளை விட்டு வெளியே பல இடங்களில் அமைக்கப்பட்டன. போர் இல்லாத மற்ற காலங்களில் ஆயுதங்களை பெரு உலையில் அடித்தும் வடித்தும் வைத்திருப்பர். அவையெல்லாம் முதல் 3 குகைகளில் வந்து நிரப்பப்பட்டுவிட்டன. இப்போது அவை அனைத்தையும் போருக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ப இறுதி வடிவம் கொடுக்கும் வேலையைத்தான் 4ஆம் 5ஆம் குகைகளில் செய்தனர். பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் வாள்கள் அனைத்தையும் கலவை தொட்டியில் 10 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் போர்க்களத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். பொதுவாக பரம்பு வீரர்களுக்கு போர்க்களத்தில் வாளை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகம் வாய்த்ததில்லை. பரம்பின் வில்படையே எதிரிகளை முழுமுற்றாக தாக்கி அழித்துவிடும். ஆனால் இந்த போரில் வாழ்வீச்சுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு என்பதால் எண்ணற்ற கலவை தொட்டிகள் உருவாக்கப்பட்டன. கொடிக்கல்லி சாம்பல்,
புறா வெச்சம், எருக்கிலைப்பால், எலிச்சக்கை ஆகியவற்றால் ஆன கலவையில் உலோகங்கள் நாட்கணக்கில் ஊற வைக்கப்பட்டன. அப்படி செய்தால் அவை ஒருபோதும் மொட்டையாகாது. வேறு எந்த உலோகத்துடனோ கருங்கற்பாறையிலோ மோதினாலும் இந்த வாளுக்கு சிறு பாதிப்பு கூட ஏற்படாது. முனை எளிதில் மழுங்காது. வாய்ப்பு கிடைக்குமேயானால் எதிரியின் வாயை பிளந்து இறங்கும். பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் இந்த வகை வாளுக்கு நிகரான கூர்வலுள்ள வாள் வேறெதுவும் இல்லை. கலவை தொட்டியில் ஊற வைக்கப்பட்ட உள்ளங்கை அளவு அகலம் கொண்ட கூர்முனை ஆயுதத்தை கொண்டே மூவிலை வேல் தயாரிக்கப்பட்டது. வலிமை கொண்ட வீரன் ஒருவன் குறி தவறாமல் எறிந்தால் எதிரியின் தேர் முறிந்து கீழே சரியும். போர் யானையை ஒரே எறியால் வீழ்த்த முடிகிற ஆயுதம் இது ஒன்றுதான். வாளும் வேலும் அம்பும் தாக்கும் ஆயுதங்கள் என்றால் கவசமும் கேடயமும் தான் காக்கும் ஆயுதங்கள். வாள் வீச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் 3 வகையான கேடயங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. சேரனின் கேடயம் வாழ்வீச்சாளன் சுழன்று தாக்க ஏதுவாக இருந்தது. சோழனின் கேடயம் அதே அளவு வலிமையுடன் ஆனால் எடை குறைவானதாக இருந்தது. அதனாலேயே அதை பயன்படுத்த வீரர்கள் மிகவும் விரும்பினர். பாண்டியனின் கேடயமோ யானை ஏறி நின்ற போதும் நெளிந்து கொடுக்காது. பரம்புக்கு கடந்த காலங்களில் வாட்படை பெரிதாக தேவைப்படாததால் கேடயத்துக்கான தேவையும் பெரிய அளவில் இல்லை. இப்போதுதான் அதன் தேவை உணரப்படுகிறது. அதை உருவாக்குவதொன்றும் கடின வேலையல்ல என்றான் முதுவேலன். ஆனாலும் முரியநாசான் வந்த பிறகு அவரிடம் கேட்காமல் செய்வது முறையன்று என்பதால் அவரிடம் ஆலோசனை கேட்டான். அவர் சொல்லிய குறிப்பின் அடிப்படையில் வேலைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன. ஆனால் மெய்யுறை தயாரிக்க ஆசான் சொல்லும் சிவப்பு சித்திர மூலக்கொடியும் செங்கொடி வேலியும் எளிதில் கண்ணுக்கு படாதவை. எங்கோ ஒன்றுதான் முளைத்து கிடக்கும். பரம்பின் அத்தனை வீரர்களுக்கும் மெய்யுறை தயாரிக்க தேவையான அளவு இந்த கொடிகளை பறித்து வருதல் எளிதன்று. ஆனால் அதை தவிர வேறு வழியில்லை. முடியன் உத்தரவிட்டான். நாகக்கரடுக்கு வந்து சேர்ந்த வீரர்கள் மட்டும் இங்கு இருக்க வைக்கப்பட்டனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து இரளிமேட்டுக்கு வந்து கொண்டிருந்த வீரர்கள் அனைவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. அதே போல பரம்புமலை முழுவதும் உள்ள மக்களுக்கும் செய்தி கொடுக்கப்பட்டது. எல்லோரும் மூலிகையை தேடி காட்டுக்குள் இறங்கினர். கிடைக்கும் மூலிகைகளை காலம் கடத்தாமல் இரளிமேட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது உத்தரவு. வந்து சேர்ந்த மூலிகை கொடிகளை கொண்டு மெய்யுறை தயாரிக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த போது பாரியும் கபிலரும் வேட்டுவன் பாறையிலிருந்து இரளிமேடு நோக்கி புறப்பட்டனர். இத்தனை நாட்களாக பாரி வேட்டுவன் பாறையிலேயே இருந்ததற்கு போர் தயாரிப்பு நோக்கி மனம் ஒன்றாததுதான் காரணம். ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக நாம் சில தயாரிப்புகளை செய்தாக வேண்டும் என்று அனைவரும் சொன்னதால் அதை ஏற்றான். தேக்கனும் முடியனும் அதை செய்து முடிக்கட்டும் என்று வேட்டுவன் பாறையிலேயே தங்கிவிட்ட பாரி இன்று காலையில் கபிலருடன் இரளிமேடு நோக்கி புறப்பட்டான். நடு பகலின் போது அவர்கள் நெருங்குன்றை வந்து அடைந்தனர். அங்கிருந்து சமதளத்தில் கண்ணுக்கு எட்டும் தொலைவு வரை வேந்தர்களின் படைகள் பரவி கிடந்தன. நெடுங்குன்றை கடந்ததும் நாகக்கரடு தொடங்குகிறது. கரடு முழுவதும் பரம்பு வீரர்கள் நிலை பெற்றிருந்தனர். நீலனும் உதிரனும் கரட்டின் இருபக்க எல்லைகளில் நிலை கொண்டிருந்தனர். குதிரைகள் நிற்காமல் விரைந்து கொண்டிருந்தன. எங்கும் வீரர்கள் உற்சாகமாக ஒலி எழுப்பியபடி இருந்தனர். மாலை வரை பயணம் நீடித்தது. கரடு முழுவதும் பரம்பின் வீரர்களும் சமவெளி முழுவதும் வேந்தர்களின் படையுமாக நிலமெங்கும் மனித தலைகள் நிரம்பி வழிந்தன. நாகக்கரட்டை விட்டு இறங்கி இரளிமேட்டை நோக்கி மேலேற குதிரையை திருப்பினான் பாரி. அந்த இடத்தில்தான் தேர்களை செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. எண்ணிலடங்கா தேர்கள் செய்யப்பட்டு வரிசை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. பாரியும் கபிலரும் அந்த இடம் வந்ததும் குதிரையை இழுத்து நிறுத்தினர். கபிலரின் கண்கள் வியப்பு நீங்காமல் பார்த்து கொண்டிருந்தன. ஒற்றை கட்டையால் நடுமரம் அமைக்கப்பட்டு எளிய முறையில் தேரை வடிவமைத்திருந்தனர். வேட்டூர் பழையனும் காலம்பனும் அந்த இடம் நின்றிருந்தனர். தேரின் உறுதியை கலைஞர்கள் பாரிக்கு விளக்கினர். நிறுத்தப்பட்டிருந்த தேர்களை விட்டு பாரியின் கண்கள் எளிதில் அகலவில்லை. பார்த்தபடி இரளிமேட்டை நோக்கி குதிரையை செலுத்தினர். உலை களங்களும் குதிரை கொட்டடிகளும் உணவு சாலைகளும் இரளிமேடு முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. எங்கும் வீரர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். கூழையனின் குரலோசை இடதுபுற மூலையில் கேட்டுக்கொண்டிருந்தது.
மூன்றாம் குகையிலிருந்து வெளிவந்தார் வாரிக்கையன். கீழிருந்து பாரியும் கபிலரும் குகை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் மேலே வரும் வரை அந்த இடம் விட்டு நகரவில்லை. பாரியின் குதிரை முன்னால் வந்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கபிலர் வந்து கொண்டிருந்தார். குகை வாயில் வந்தடையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் வாரிக்கையன். பாரி வந்து இறங்கினான். மகிழ்ந்த முகத்தோடு அவனை வரவேற்றார் வாரிக்கையன். என்ன, நெடு நேரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான் பாரி. இல்ல, உன் பின்னால் வந்து கொண்டிருந்தது கபிலனா கூழையனா அப்படின்னு கொஞ்சம் ஐயம். அதுதான். ஏன், பார்வை தெளிவில்லையா? பார்வையெல்லாம் நல்லதா இருக்கு. போர் வீரனைப் போல மலையேற்றத்தில் கூட குதிரையை இயல்பாக இயக்கும் தெளிவை புலவன் பெற்றுவிட்டான் அல்லவா, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. கபிலர் ஒரு கணம் பூரிச்சு போய் நிக்கிறாரு. அந்த நேரத்துல பாரி சொல்றாரு, உங்களையும் போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார் புலவரே, எச்சரிக்கையாக இருங்கள். மூவரின் சிரிப்பும் குகை முழுவதும் எதிரொலித்தது. இப்போ மூஞ்சல் நகர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மூவேந்தர்களின் வருகைக்கு பிறகு மூஞ்சல் நகர் களை கட்ட தொடங்கியது. பேரரசர்கள் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். இரத்தினக்கல் பதித்த ஆரங்களை பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சூட்டி மகிழ்ந்தான் உதியஞ்சேரல். செங்கணச் சோழனும் தனது சிறந்த பரிசை மற்ற இருவருக்கும் வழங்கினான். குலசேகர பாண்டியனோ இருவரையும் முத்துக்களால் குளிக்க வைத்தான். மூவரும் ஹிப்பாலஸுக்கு அளவற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இசையும் கூத்தும் இரவெல்லாம் நீண்டன. நாட்கள் நகர அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாயின. படைகளின் பிரிவுகள் எண்ணற்ற சேனைகளாக வகுக்கப்பட்டன. ஒவ்வொரு சேனைக்கும் சேனை முதலி இருந்தார். 12 சேனைகளை கொண்ட பெரும் பிரிவுக்கு சேனை வரையன் இருந்தார். வில்படை, வாள்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என 5 படைகள் ஆயத்த நிலையில் இருந்தன. 5 படைகளுக்கும் 5 தளபதிகளை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது. வில்படைக்கு துடும்பனும், வாள்படைக்கு சாகலைவனும், குதிரைப்படைக்கு உருமன் கொடியும், தேர்ப்படைக்கு நகரி வீரனும், யானைப்படைக்கு உச்சங்காரியும் தளபதிகளாக இருக்க முடிவு செய்யப்பட்டது. 5 தளபதிகளையும் கட்டுப்படுத்தும் தலைமை தளபதியாக மகாசாமந்தன் என்று அழைக்கப்படும் பெரும் பொறுப்புக்கு கருங்கைவாணன் தேர்வு செய்யப்பட்டான். சேரனின் சார்பில் உதியஞ்சேரலும், சோழனின் சார்பில் சோழவேலனும், பாண்டியனின் சார்பில் பொதிய வெப்பனும் களத்தில் ஆயுதம் ஏந்துவர். மூவேந்தர்களும் ஒற்றைப்படை அணியில் நின்று ஆயுதம் ஏந்த போகும் இந்த பெரும் போரின் தொடக்கச் சடங்குக்கு நாள் குறிக்க கணியர்களிடம் ஆலோசனை கேட்க வேந்தர்கள் முடிவு செய்தனர். 3 நாட்டு கணியர்களும் 3 விதமான குறிப்புகளை சொல்ல வாய்ப்புண்டு. இந்த போரில் அடையப் போகும் வெற்றி பொதுவானது, ஆனால் இழப்பின் தன்மை பொதுவானதாக இருக்க வாய்ப்பில்லை. மூவருக்கும் வேறுபட்ட தன்மையில்தான் அது அமையும். தங்களுக்கு எந்தவித இழப்பும் நேரக்கூடாது என்றே மூவரும் நினைப்பர். அதற்கு தகுந்த தன்மையில்தான் நாள் குறிக்க எண்ணுவர். எனவே இதுதான் மூவருக்குள்ளும் ஆழமான விளைவை உருவாக்கும் செயல். இதை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என நினைத்தார் முசுகுந்தர். அன்றிரவு குலசேகர பாண்டியனிடம் இது பற்றி தனியே உரையாடினார் முசுகுந்தர். காலையில் அந்துவன் கையில் வரைபடம் ஏந்தி பட்டு துணியோடு என்னை வந்து சந்தித்தான். பவளவந்திகையின் காலடி குறிப்பை கொண்டே வேந்தர்களின் பாடி வீடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பின் அடிப்படையிலே நாள் குறிப்பதுதான் பொருத்தமானது என்றான். ஆனால் மற்ற 2 பேரரசர்களும் கணியர்களும் இதை ஏற்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களின் நாட்கணக்குகள் வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றாரு. தளபதிகளை தேர்வு செய்வதைப் போல மற்றவர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் செயல் அல்ல இது. உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் கலந்தது. எனவே கவனமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நீண்ட நேரம் கழித்து, இந்த சிக்கலை தீர்க்க நீங்கள் சொல்லும் வழி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே வழிதான் உண்டு. தமிழ் நிலத்தின் அத்தனை கணியர்களும் பேராசானாக ஏற்றுக்கொண்டது திசைவேழரைத்தான். அவரை வரவழைத்து நாள் குறிப்போம். மற்ற 2 பேரரசர்களும் அதை ஏற்பர் அப்படின்னு சொல்றாரு முசுகுந்தர். குலசேகர பாண்டியன் திசைவேழரை நன்கு அறிவார். அவரது கருத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அறிவு செருக்கின் அடையாளம். அவரை கையாள்வது ஆபத்து நிறைந்தது. ஆனாலும் மூவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பொது மனிதர் தேவை. அதற்கு திசைவேழர் பொருத்தமானவர்தான் என நினைத்து அவரை அழைக்க சம்மதம் தெரிவித்தார். மற்ற 2 பேரரசர்களுக்கும் இந்த ஆலோசனை சொல்லப்பட்டது. அனைவரும் மகிழ்வோடு ஏற்றனர்.
திசைவேழரின் தலைமானவன் அந்துவனையே அனுப்ப முடிவானது. அவரின் இருப்பிடமான பொதிகை மலையில் இருந்தால் வந்து சேர பல நாள் ஆகும். ஆனால் அவரோ வைகையின் ஓரத்தில் இருக்கும் குன்றில்தான் இருந்தார். 4 புரவி பூட்டிய பெருந்தேரில் அவரின் இருப்பிடம் நோக்கி விரைந்தான் அந்துவன். இரவு பகல் நிற்காமல் பயணித்து அவரின் இருப்பிடம் அடைந்தான். ஆற்றின் வடகரையில் அவரது குடில் இருந்ததால் வைகையின் வெள்ளத்தை கடக்க வேண்டிய தேவை எழவில்லை. ஆற்றங்கரையிலிருந்து நாணல்கள் விலக்கி குடில் நோக்கி வந்தார் திசைவேழர். தனது ஆசானை பணிந்து வணங்கி மூவேந்தர்களின் அழைப்பை தெரிவித்தான் அந்துவன். பெரு வெள்ளம் ஓடும் ஆற்றங்கரையில் இருக்கிறேன். ஆனால் அள்ளி பருக குருதி கொண்டு வந்திருக்கிறாய் நீ. அந்துவன் மறுமொழியின்றி அமைதியாக நின்றான். நான் போர்க்களம் புகமாட்டேன் அப்படின்னு மூவேந்தர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் என்னை ஏன் அழைத்தார்கள் அப்படின்னு கேக்குறாரு. அந்துவனிடம் இதற்கும் பதில் இல்லை. திசைவேழர் குடிலுக்குள்ள போறாரு. அந்துவன் அன்று முழுவதும் காத்திருந்தான். மறுநாள் மாலை குடில் விட்டு வெளியே வந்தார். மூவேந்தர்களின் அழைப்பை மறுக்க வேண்டாம், போய் நமது நிலைமையை தெளிவுபடுத்திவிட்டு வருவோம் என்று எண்ணியபடி காலையில் புறப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி இரவோடு இரவாக பயணித்து விடியும் போது மூஞ்சல் நகரை எட்டியது. திசைவேழர் அழைப்பை ஏற்க மறுப்பாரோ என்ற அச்சத்திலிருந்து முசுகுந்தர் செய்தி கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். மூஞ்சலில் எல்லாமே சிறப்பான தொடக்கமாக இருந்தது. அதே போல சடங்குக்கான நாள் குறிப்பிலும் சிக்கலான நிலை ஏதும் உருவாகாமல் இருந்தால் போதும், எல்லாம் வெற்றிகரமாக அமைந்துவிடும் என்று எண்ணியபடி புதிய வெப்பனின் கூடாரத்துக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் முசுகுந்தர். அப்போது உதயஞ்சேரல் தனது மாளிகையை விட்டு வெளிவருவதை பணியாளர்கள் சிற்றோசை எழுப்பி தெரியப்படுத்தினர். அவர் உணவு கூடாரத்தை நோக்கி நடந்து போனார். பேசிக்கொண்டே உடன் சென்ற அமைச்சர் நாகரையன் அவர் உணவகம் நுழைந்ததும் வந்த வழியே திரும்பினார். சற்று தொலைவில் முசுகுந்தர் நிற்பதை பார்த்து அருகில் வந்தார். திசைவேழர் அழைப்பை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவரோடு பரிமாறி மகிழ்ந்தார் முசுகுந்தர். இருவரும் நீண்ட நேரம் பேசியபடி நின்றனர். முசுகுந்தர் கேட்கிறாரு, எனக்கு ஓர் ஐயம், தெளிவுபடுத்த முடியுமா? எனக்கு விடை தெரிந்தால் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்றாரு நாகரையர். உங்களின் பேரரசருடன் எந்நேரமும் கருங்குரங்கு குட்டி ஒன்று இருக்கிறதே, ஏன்? நாகரையர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. சற்றே சிந்தித்தபடி இருந்தார். பேரரசுக்கு பிடித்த உயிரினம் அது என்பதால் தான் என்று சொல்லி வார்த்தையை முடிக்காமல் நீட்டினார். எதையோ சொல்ல தயங்குகிறார் என்பது புரிந்தது. சற்று இடைவெளியில் அவரே சொன்னார், உங்களிடம் மறைக்க விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எந்நேரமும் அந்த குட்டி உடன் இருக்காது. உணவு கூடாரத்துக்கு செல்லும் போது மட்டும்தான் உடன் இருக்கும். உணவில் நஞ்சு இருப்பின் வாசனையில் நுகர்ந்த கணத்திலேயே அது சத்தமிட்டு குதிக்கும், மலம் கழிக்கும். அதனால்தான் அவர் அதை வைத்துள்ளார். எங்கள் மருத்துவர்கள் கூறியுள்ள பாதுகாப்பு ஏற்பாடு அது என்றார். மூவேந்தர்களுக்குள்ளும் பொது நம்பிக்கையை உருவாக்குவது எவ்வளவு கடினமான செயல் என்பதை குரங்கின் மூலமும் உணர்ந்தார் முசுகுந்தர். திசைவேழரின் இருப்பிடத்திலிருந்து 4 புரவிகள் பூட்டிய பெருந்தேர் பயணத்தை தொடங்கியது. திசைவேழர் மனக்குழப்பத்தினோடே பயணப்பட்டு கொண்டிருந்தார். மறுநாள் போர் பாசறைக்குள் தேர் நுழைந்தது. முசுகுந்தர் வணங்கி நின்றார். பயணக் களைப்பு நீங்க கூடாரத்தில் தங்கி சற்று ஓய்வெடுக்க சொன்னார். மாலை ஆனதும் அவர் முன் உணவு பரிமாறப்பட்டது. 2 வாழைக்கனிகளை மட்டும் எடுத்துக்கொண்டார். பேரரசர்கள் கூடும் நடு கூடாரத்துக்கு அவரை அழைத்துச் செல்ல முசுகுந்தர் காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து புறப்பட்டார். அவரை அழைத்து கொண்டு முன்னடந்தார் முசுகுந்தர். நடு கூடாரத்தில் மூவேந்தர்களுடன் சோழவேளனும் பொதிய வெப்பனும் இருந்தனர். அரச குடும்பம் அல்லாத ஒரே நபராக முசுகுந்தர் இருந்தார். திசைவேழர் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவருக்கு மரியாதை செய்தனர். அதை ஏற்றபடி தனக்கான இருக்கையில் அமர்ந்தார் திசைவேழர். உதயஞ்சேரலும் செங்கனச் சோழனும் திசைவேழரை பார்த்து பல்லாண்டுகள் ஆகின்றன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்கும் இருவரும் அவரின் முதுமையைக் கண்டு மனம் குவித்து வணங்கினர். குலசேகர பாண்டியன் தான் பேச்சை தொடங்கினார். இந்த மண் காணாத பெரும் போரை நடத்த மூவேந்தரும் இணைந்துள்ளோம். போர் சடங்குக்கு நாள் குறித்து தரவே பேராசானை அழைத்தோம் என்றார். பழி நிலத்துக்கு குறி சொல்லும் இழி செயல் செய்யேன் அப்படின்னு வார்த்தை வெடித்து மேலே கிளம்ப எத்தனிக்குது. பேரரசர்கள் மூவரும் இருக்கும் அவையில் கடுஞ்சொற்கள் வேண்டாம் என எண்ணினார் திசைவேழர்.
அமைதி நீடித்தது. அவர் சொல்லப் போகும் வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்தது அவை. சற்று இடைவேளைக்கு பிறகு, போரை தவிர்க்க வழி ஏதும் இல்லையா என மெல்லிய குரலில் கேட்டார். போர்க்களத்துச் சடங்குக்கு நாள் குறிக்க அழைக்கப்பட்டவர் போரை தவிர்க்க வழி கேட்டது சேரனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. நாள் குறிக்க நிகழ்த்தப்படும் சடங்கை பற்றிய பேச்சே சட்டென தடுமாறியது நல்ல அறிகுறியாக உதயஞ்சேரலுக்கு படவில்லை. குலசேகர பாண்டியனோ திசைவேளரிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்வதென்ற திகைப்பு எல்லோரிடமும் இருந்தது. பேராசானுடனான உரையாடலில் மிகுந்த கவனம் தேவை என அனைவரும் அறிவர். எனவே அமைதியே நீடித்தது. வலது காலை மடக்க முடியாமல் சிரமப்பட்டீர்களே, இப்போது ஆசனத்தில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே, எப்படி என்று சூழலை இலகுவாக்க பேச்சின் போக்கை மாற்ற முயன்றார் முசுகுந்தர். ஆனால் அந்த பேச்சு பரம்பினைத்தான் நினைவூட்டியது. புலி முன் ஆடு போல இருந்தது அவையின் அமைதி. வளம் மிக்க மண்ணை பாழ்படுத்துதல் அறமன்று என்றார் திசைவேழர். வளத்தை தானும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்த விடாமல் தடுப்பது முறையன்று என்றார் முசுகுந்தர். பயன்பாட்டு உரிமைதான் சிக்கல் என்றால் பேசி தீர்க்கலாமே. பேசி பார்க்காமலேயே போர்க்களம் புகுவது என்ன அறம்? மீண்டும் அமைதி நிலவியது. இந்த இடம் சேரனோ சோழனோ மறுமொழி பேச முடியாது. வயதில் மூத்த குலசேகர பாண்டியன் தான் பேசியாக வேண்டும். எனவே மற்றவர்கள் அவரையே பார்த்தனர். குலசேகர பாண்டியன் சற்றே குழப்பமடைந்தான். நாமே தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டோமோ என தோன்றியது. மற்ற இரு பேரரசர்களும் ஏற்கும் பொது மனிதர் ஒருவர் வேண்டுமென எண்ணினோம். ஆனால் மூவரும் பேசி இணங்க வைக்க முடியாத மனிதரை அழைத்து வந்துவிட்டோமே என தோன்றியது. சற்று இடைவெளியில், சரி, நீங்களே இதற்கு வழியொன்று சொல்லுங்கள் என்றார் குலசேகர பாண்டியன். திசைவேழர் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அதை இறுக பற்றி கொண்டார். சற்றே கண்மூடி சிந்தித்தார். என்ன சொல்லப் போகிறார் என அவை காத்திருந்தது. 3 பேரரசுகளின் போற்றுதலுக்குரிய பெரும் புலவர் கபிலர் தானே பாரியின் உற்ற தோழர். அவர் மூலம் பேசி பார்க்கலாமே. மூவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து திரும்பின. மறுமொழி எழவில்லை. திசைவேழரின் கூற்றை மறுப்பதற்கான காரணம் ஏதுமில்லை. அமைதி நீடித்தது. சம்மணமிட்ட காலை நீட்டி தொங்கவிட்டார் திசைவேழர். இந்த இடத்தை அறிவு கூர்மையுடன் கையாள வேண்டும். இல்லை என்றால் போரின் தொடக்கமே சிக்கல் நிரம்பியதாகிவிடும் என நினைத்த குலசேகர பாண்டியன், சரி, பேச்சுவார்த்தைக்காக கபிலருக்கு அழைப்பு அனுப்புங்கள் என்றார். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.